ஏன்னா மதுங்கிறது இன்னைக்கு ஒரு குடும்ப சீரழிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. குஜராத்தில் மது தடை இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கு பாஜக. விதவைகள் அதிகம் வாழும் மாநிலம் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கூட தெரியாம பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற துணை முதல்வர் அவரு அதுக்கு வேற ஒரு விளக்கத்தை கொடுத்து ரொம்ப அசிங்கப்பட்டு போனாரு. நேயர் அனைவருக்கும் வணக்கம். பீகார்ல பாஜக கூட்டணியில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. உடனே அதுல என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. மதுத்தடை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி நடத்தும் போது. அதனால மீண்டும் அதை ஆட்சியை மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க. அங்க உள்ள பெண்கள், அதுலயும் முஸ்லிம் பெண்கள், எல்லா மத பெண்களும். ஏன்னா மதுங்கிறது இன்னைக்கு ஒரு குடும்ப சீரழிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதே போலதான் பாத்தீங்கன்னா திமுகவும் தமிழகத்துல இந்த மது கடை மூடுவோம் சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருந்துச்சு. ஆனா அதை அவங்க நிறைவேற்றல. இப்ப வரைக்கும் பெண்கள் அதுக்குத்தான் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதனால தான் குஜராத்தில் மதுத்தடை இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கு பாஜக. அதே போலதான் அதோட கூட்டணி கட்சி பீகார்லையும் இந்த மதுத்தடை கொண்டு வந்தாங்க போன வாட்டி ஆட்சி நடத்தும் போது. அதனால தான் மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா திமுக கொடுத்த வாக்குறுதி ஒரு மக்களுக்கு, தன்னோட தமிழக மக்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை உள்ள ஒரு வாக்குறுதினா ஒன்று மது, இந்த மின்சாரத்துறை, இதெல்லாம் முக்கியமானது. மின்சாரத்துறையும் மாதம் மாதம் கணக்கெடுப்புன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுங்க, அதுவும் நிறைவேற்றலை. 2 மாசத்துக்கு ஒரு தான் அந்த இதுதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு 3-4 தடவை அதை விலை ஏற்றிட்டாங்கிறத கூட சொல்றாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில மக்கள் இருக்கிறாங்க. அதனால மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக பாஜக கூட்டணி 2026ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும். அதுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்காக கொண்டு வர எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அது எல்லாத்துக்கும் சரி. அவங்களே ஒரு நீட்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தப்ப கூட அதை நடைமுறை கொண்டு வந்தது பாஜக. அது மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சது, அதனால அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பு. அதே மாதிரி இந்த மதுக்கடையும் பார்த்தோன்னா நான் மூடிடுவேன் செஞ்சிருவேன் சொல்லி கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சொன்னாங்க, வாக்குறுதியாக கொடுத்தாங்க. ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி, கனிமொழியெல்லாம் பார்த்தோன்னா மது ஆலையே நாங்கள் மூடிடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொன்னாங்க. விதவைகள் அதிகம் வாழும் மாநிலம் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க சொல்றாங்க. இவ்வளோ ஆடியோ வீடியோ இன்னைக்கு எல்லா ஆதாரம் இருந்துமே நாங்கள் எங்க சொன்னோம், நாங்கள் முயற்சி பண்றோம், ட்ரை பண்றோம், இப்படிதான் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. எப்படியெல்லாம் ஒரு உருட்டல் பிரட்டல் பாருங்க. ஒரு இவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜி வளர்ந்து இன்னைக்கு எல்லார் கையிலையும் உலகமே உள்ளங்கையில் இருக்கிற இந்த போனை எல்லார் கையிலுமே இருக்குது. இருந்தோம் நான் எங்க சொன்னேன், நான் சொல்லவே இல்லை, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அந்த மாதிரி இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு அதை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்திருக்கு. மீண்டும் இறந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்துல கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒரு வயசு இருந்திருப்பாங்க. அந்த வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் போயிருப்பாங்க. இப்போ திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்க கல்யாணம் ஆகி அவங்க பொண்ணு வீட்லையும் சரி மாப்பிள்ளை வீட்லையும் சரி 2 பேரும் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒருங்கிணைச்சு அதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. இது கூட தெரியாம பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற துணை முதல்வர் அவரு அதுக்கு வேற ஒரு விளக்கத்தை கொடுத்து ரொம்ப அசிங்கப்பட்டு போனாரு. அப்போ அது ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது என்னங்கிறது ஆராய்ந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் பேசணும். அதுக்கப்புறம் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தாவேகா. இவர் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இந்த இது நல்ல விஷயம்தான். ஆனா இது இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரியாம அறியாம சொல்றாங்க. அவங்க என்ன காரணம்னா இவரோட ஒய்ஃபுவே பார்த்தோன்னா லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்க யாருமே இங்க இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு இங்க ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டை இவரால போட முடியாது, கள்ள ஓட்டுலாம் போட முடியாது. ஏன்னா அது திமுக கைவந்த கலை. இவருக்கு அந்த தைரியம் அந்த திராணிலாம் இவர்கிட்ட கிடையாது. இவருக்கு கரூர்லயே எதிர்கட்சி அதிமுக பாஜக இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா இன்னைக்கே இவரை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. இன்னைக்கு சிபிசிஐடி வரைக்கும் இந்த விசாரணை போயிருக்காது. ஆனா
இந்த எஸ்ஐஆரை பற்றி விளக்கமே தெரியாமல் அவர் வாட்டுக்கு ஏதோ ஒன்று நான் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் என்னென்னமோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து அதோட விளக்கம் வந்து நல்ல விஷயம், அதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் தயவு செய்து எதுவுமே தெரியாமல் எதையுமே செய்யாதீங்க. முடிஞ்சால் அதை பற்றி தெரிஞ்சு பேசுங்க.